மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்னபூர்ணா ஸ்டைல் சாம்பார் பொடி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அன்னபூர்ணா சாம்பார் பொடி. அன்னபூர்ணா சாம்பார் பொடி செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு எடுத்துருக்கேன். கொத்தமல்லி வந்து 1 கப்பு, அதே கப்பு மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். எந்த கப்ல நம்ம துவரம் பருப்பும் கடலை பருப்பும் மெஷர் பண்றோமோ அதே கப்ல தான் நான் கொத்தமல்லியும் மிளகாய் வத்தலும் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். மிளகும் சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. அதே மாதிரி கடுகும் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லாட்டி நீங்க நம்ம ஆல்ரெடி தூள் பெருங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கருவேப்பிலை, பட் கொஞ்சம் ட்ரையான கருவேப்பிலையா இருக்கணும். ஏன்னா நம்ம பொடி பண்ணி ரொம்ப நாள் வச்சிருப்போம் இல்லையா, அதனால ட்ரையான கருவேப்பிலை எடுத்தோம்னா பொடி வந்து ஷெல்ஃப் லைஃப் நிறைய நாள் வரும். நான் வந்து ஒரு அடிகனமான கடாய் வச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் வைக்கணும், இல்லாட்டி பெருங்காயத்தோட ஸ்மெல் வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸ்மெல் நல்லா இருக்காது. ஆயிலில் ஃப்ரை ஆனோம்னா அந்த பெருங்காயம் வந்து நல்லா ஒரு மாதிரி உப்பி வரும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பெருங்காயம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயில் நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் வத்தல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கருகாமல் வறுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் மிளகாய் வத்தல் வறுக்கிறப்போ உப்பு போட்டு வறுப்பாங்க. பட் நான் வந்து உப்பு சேர்க்காம தான் வறுக்கிறேன். மிளகாய் வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் தனியா சேர்த்துக்கிறேன். தனியா சேர்த்துட்டு நம்ம இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில், தனியா அங்கங்கே லைட்டாக ப்ரௌன் ஆன மாதிரி இருக்கும். தனியாவோட வாசனையும் ரொம்ப நல்லா வரும். ஸ்லோ ரோஸ்டிங் பண்ணுறதுனால நமக்கு அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா கிடைக்கும், ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்லலாம். தனியா வந்து நல்லா வறுபட்டுருச்சு, கலரும் நல்லா மாறிருக்கு. இப்போ வந்து இதை நான் ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிடுவேன். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். வறுக்கிறதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கலர் நல்லா மாற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அங்கங்கே லைட்டாக ப்ரௌனாக இருக்கும் கலர். கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. நான் சொன்ன மாதிரி அங்கங்கே ப்ரௌன் டிஞ்ச் தெரியுது. இந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக வந்து கடலைப்பருப்பை வச்சுக்கணும். இப்போ இதை நான் ஒரு பெரிய தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம துவரம் பருப்பை வறுக்க போகிறோம். துவரம் பருப்பு சீக்கிரமாக வறுப்பட்டோம் கடலைப்பருப்பை கம்பேர் பண்ணோம்னா. இப்படி எண்ணெய் போட்டு வறுக்கிறதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். நம்ம சாம்பார் பொடியோட டேஸ்ட்டும் கடலைப்பருப்பு மாதிரியே துவரம் பருப்பும் வந்து அங்கங்கே லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நான் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஆயில் எதுவுமே போடல, டைரெக்டாக பெப்பர் மட்டும் போட்டுக்கிறேன். பெப்பர் வந்து சீக்கிரமாக ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட் கூட போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிட்டு இருக்கலாம். நல்லா பெப்பர் வந்து நான் சொன்ன மாதிரி லைட்டாக வறுபட்டால் போதும், சீக்கிரமாக வறுபட்டுரும். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்ததான் நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கும் நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணுறேன். சீரகமும் சீக்கிரமாக ஆகிடும். மிளகு விட சீரகம் வந்து இன்னும் சீக்கிரமாக வறுபட்டுரும். சீரகம் லைட்டாக வெடிப்பட ஆரம்பிக்குது. சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் சீரகம் எடுத்துருவோம். அடுத்தது வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம். நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா ஐட்டம்ஸ்லையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய ஐட்டம் இதுதான், வெந்தயம். ஒரு கலர் நல்ல லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை பண்ணோன்னா கசந்துடும். சரியாக வறுப்பல்லாட்டி கசப்பு தெரியும். ஸோ இந்த கரெக்டான பக்குவத்தில் இந்த வெந்தயம் வறுப்படுறது சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம். வெந்தயம் கரெக்டாக வறுப்பட்டுருக்கு. அடுத்தபடியாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகும் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். கடுகோட அளவும் ரொம்ப முக்கியம் இந்த சாம்பார் பொடியில். ஏன்னா கடுகில் வந்து ஒரு காப்பு டேஸ்ட் இருக்குது. அது நம்ம சரியாக வறுப்படாமல் நிறைய அளவில் சேர்த்துட்டோம் அந்த மாதிரினா சாம்பாரோட டேஸ்ட்டு கெட்டு போயிடும். கடுகு வந்து சீக்கிரமாக ஆகிடும். ஜஸ்ட் இந்த கடாய் சூட்லேயே ஆகிடும். நான் கடுகு போட்டு அடுப்பை நிறுத்திட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு எடுத்துடலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை.
இது இந்த கடாய் சூடுலேயே ரெடி ஆகிடும். இது ஆல்ரெடி ட்ரையான கருவேப்பிலை தான், அதனால லைட்டாக சூடு ஏறினா போதும். நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஒரு அகலமான பிளேட்லேயோ ட்ரேலையோ கொட்டி நல்லா ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி பண்ணிக்கணும். மிக்சியில் அரைக்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ட்ரை கிரைண்டிங் ஜார் தான் எடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே இதை நான் ஒன்றாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மிளகா அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. பெருங்காயமும் போட்டுறேன். இந்த அளவுக்கு ஃபைனாக நம்ம அரைச்சிக்கணும். அன்னபூர்ணா ஸ்டைல் சாம்பார் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி அன்னபூர்ணா ஸ்டைல் சாம்பார் ரெடி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த சாம்பார் பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.